ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு கோட் வித் ரேவா சேனல். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நோட் ஜேஎஸோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் பேசிக் திங்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நோட் ஜேஎஸ்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, இப்போ இருக்க கரண்ட் இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லா கம்பெனிஸும் ஏன் நோட் ஜேஎஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம என்னென்ன லேர்ன் பண்ண போறோங்கிறத ஒரு ரோட் போட்டிருக்கேன். லைக் நோட் ஜேஎஸ்னா என்ன, அதை யாரு கிரியேட் பண்ணா, ஏன் நோட் ஜேஎஸ் எல்லாரும் யூஸ் பண்றாங்க, நோட் ஜேஎஸோட ஹிஸ்டரி என்ன, அது எல்லாமே பார்க்கலாம். வாட் இஸ் நோட் ஜேஎஸ்? நோட் ஜேஎஸ் இஸ் ஏ ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைம் பில்ட் ஆன் குரோம் V8 ஜாவா ஸ்கிரிப்ட் என்ஜின். அதாவது இனிஷியலாக நம்மளால ஜாவா ஸ்கிரிப்டை வித்தின் த ப்ரௌசருக்குள்ளே தான் ரன் பண்ண முடிஞ்சது. ஸோ ஆஃப்டர் நோட் ஜேஎஸ்க்கு அப்புறம் நம்மளால ஜாவா ஸ்கிரிப்டை அவுட் சைட் ஆஃப் தி ப்ரௌசரில் ரன் பண்ண முடியும். ஸோ ஒரு லாங்குவேஜை ஒரு அவுட் சைட் ஆஃப் தி ப்ரௌசரில் ரன் பண்ண முடிஞ்சாலே அதை ஆட்டோமேட்டிக்காக சர்வர் சைட் லாங்குவேஜாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஐ மீன் பேக் அண்ட் பர்பஸ்க்கு நம்மளால அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, டெவலப்பர்ஸ் முன்னாடி மல்டிபிள் லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ண வேண்டியது இருந்தது. ஒரு என்டையர் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண ஒரு ஃப்ரண்ட் எண்டுக்கு எடுத்துக்கோங்க, அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட் அது லேர்ன் பண்ணுற மாதிரி இருந்தது. பேக் எண்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சர்வர் சைட் லாங்குவேஜான .NET, ஜாவா, C# அந்த மாதிரி லேர்ன் பண்ண முடிஞ்சது. இப்போ ஆஃப்டர் நோட் ஜேஎஸ்க்கு அப்புறம் நம்மளால சிங்கிள் ஒரு ஜாவா ஸ்கிரிப்டுங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்தால் போதும், என்டையர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எல்லா அப்ளிகேஷனுமே நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். வெப் சர்வர் எப்படி ரன் ஆகும்னா, அது ஒரு பிளாக்கிங் ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணும். அதாவது ஒரு ரெக்வஸ்ட் நமக்கு உள்ளே வருது, அந்த ரெக்வஸ்ட் ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் ஆப்ரேஷன் ஹேண்டில் பண்ணி டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும், இல்லைனா ஒரு ஃபைல் ஆப்ரேஷன் பண்ணணும். அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் ப்ராசஸ் ஆகி கம்ப்ளீட் ஆகி முடிகிறதுட்டையும் இன்னொரு ரெக்வஸ்ட் வெயிட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரை வச்சுட்டு நம்மளால ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் பண்ண முடியாது. அதாவது ஒரு சேட் ஆப்போ இல்லை ஒரு கேமிங் ஆப்போ நம்மளால பண்ண முடியாது. ஸோ ரியாக்டானுங்கிற டெவலப்பர் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தார். அப்போ அவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்னன்னா, ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்டில் அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் ஹேண்டில் பண்ணுறாங்க வித்தின் த ப்ரௌசருக்குள்ள. அதுவும் இல்லாமல் இந்த ஜாவா ஸ்கிரிப்டை குரோமோட V8 ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரன் பண்ணுது. ஸோ நம்ம ஏன் இந்த சர்வரை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த ஐடியாவில் உருவானது தான் நமக்கு நோட் ஜேஎஸ். நோட் ஜேஎஸ்ல என்ன பண்ணுறாங்கன்னா, நான் பிளாக்கிங் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ரெக்வஸ்ட் ஹேண்டில் ஆகிட்டு இருக்கும் போது பேரலாக மல்டிபிள் ரெக்வஸ்ட்டும் ஹேண்டில் ஆகிட்டு இருக்கும். எந்த ஒரு ரெக்வஸ்ட்டும் இன்னொரு ரெக்வஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணாது கம்ப்ளீட் ஆகும். ஹிஸ்ட்ரி ஆஃப் நோட் ஜேஎஸ் நான் சொன்ன மாதிரி 2009 ரியான் தாங்கிற ஒரு கிரியேட்டர் நோட் ஜேஎஸ் கிரியேட் பண்ணார். அதுக்கப்புறம் 2010 NPM லான்ச் பண்ணாங்க. NPMங்கிறது ஒரு நோட் பேக்கேஜ் மேனேஜர். இதை பற்றின டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2011 மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் லிங்க்டின், பேபால் எல்லாமே நோட் ஜேஎஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் நோட் ஜேஎஸோட ஹிஸ்ட்ரி. இப்போது ஒரு ட்ரெடிஷ்னல் பிளாக்கிங் ஆர்கிடெக்சர் உள்ள வெப் சர்வர் மல்டி த்ரெட்டடாக ரன் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். மல்டி த்ரெட்னா என்னென்னா, இப்போ ஒரு ரெக்வஸ்ட் வரும்போது ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு ஒரு த்ரெட் கிரியேட் ஆகும், அதுக்குன்னு ஒரு மெமரி அலோகேட் ஆகும். ஸோ அனதர் ரெக்வஸ்ட் வரும்போது அதுக்கு ஒரு நியூ த்ரெட் கிரியேட் ஆகும். அப்படிங்கும்போது CPU மெமரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் மெமரி இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமோட அப்ளிகேஷனோட பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஸ்லோனஸ் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நோட் ஜேஎஸ் மல்டி த்ரெட்டடா அப்படின்னு கேட்குறீங்க? இல்லை, நோட் ஜேஎஸ் சிங்கிள் த்ரெட்டட். அப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், எப்படி அவங்க மல்டிபிள் ரெக்வஸ்ட்டை சிங்கிள் த்ரெட்டில் நோட் ஜேஎஸ் ஹேண்டில் பண்ணுதுன்னு. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த ஈவென்ட் லூப். ஈவென்ட் லூப் என்ன பண்ணுன்னா, கண்டினியூவாக உங்களுக்கு இந்த கால்பேக் கியூவை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். கால்பேக் கியூனா என்னென்னா, ஒரு ரெக்வஸ்ட் வரும்போது அதை நோட் ஜேஎஸ் கால்பேக் கியூக்கு மூவ் பண்ணிடும். ஸோ ஈவென்ட் லூப் அந்த கால்பேக் கியூவை செக் பண்ணிவிட்டு அதில் உள்ள டாஸ்க் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ நமக்கு நோட் ஜேஎஸ் இப்படி தான் சிங்கிள் த்ரெட்டடாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஒய் யூஸ் நோட் ஜேஎஸ்? ஏன்னா நம்மளால நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நோட் ஜேஎஸ்க்கு ஒரு சிங்கிள் லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்டுங்கிற ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சால் போதும், நம்மளால ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்ட் வச்சு பண்ணிட முடியும், இல்லை ஆங்குலர் வச்சு பண்ணிட முடியும், பேக் அண்ட் நோட் ஜேஎஸ் வச்சு பண்ணிடலாம். ஈவன் மொபைல் ஆப் கூட நம்மளால ரியாக்ட் நேட்டிவ் வச்சு பண்ணிட முடியும். அதுவும் இல்லாமல் இந்த நோட் ஜேஎஸ் இந்த V8 குரோம் இன்ஜின் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம நோட் ஜேஎஸ் நான் பிளாக்கிங் IO ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுது. அண்ட் இந்த இதுக்கு ரொம்பவே நல்ல எக்கோ சிஸ்டம் பில்ட் ஆகிருக்குங்க. ஸோ
ஸோ நம்மளால் Node.js வச்சு ரியல் அப்ளிகேஷன், கேமிங் ஆப் எல்லாமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் மோர் தென் 500 கம்பெனிஸ்க்கு மேலே இப்போ Node.js யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Node.js இப்போ பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு வீடியோ வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு, இல்லை பேபாலோட பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே Node.js தான் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊபர், லிங்க்டின், வால்மார்ட் எல்லாருமே Node.jsக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. வென் டு யூஸ் Node.js. இப்போ Node.js நான் சொன்ன மாதிரி ஒரு சேட் ஆப் பில்ட் பண்ணுறதுக்கோ, இல்லைன்னா ஒரு கேமிங் ஆப் பில்ட் பண்ணுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஒரு மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர், அதாவது மல்டிபிள் ரெப்பாசிட்டரி ஹேண்டில் பண்ணணும், ஒரு ரெஸ்ட் ஏபிஐ கால் பண்ணணும் அப்படின்னா Node.js யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது Node.js வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. எப்போல்லாம் Node.js யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். CPU ஹை இன்டென்சிவ் ஆப்ரேஷன் இருக்கும்போது Node.js யூஸ் பண்ணக்கூடாது. உங்களோட அப்ளிகேஷன் வந்து CPU ஓரியன்டான ஒர்க் வந்து ரொம்ப ஹெவியாக பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, ஒரு வீடியோ ப்ராசஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா Node.js நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக வேறு சில சர்வர் சைட் லாங்குவேஜஸ் இருக்குது, லைக் PHP, ஜாவா, .NET, பைத்தான். ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். NPM நோட் பேக்கேஜ் மேனேஜர். இப்போ உங்களோட அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு பேக்கேஜஸ் லைக் தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ஈஸியாக NPM வழியாக நம்மளால் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லையா நான் MongoDB கனெக்ட் பண்ணணும், அதுக்காக Mongoose இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லைனா ஒரு டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணணும், அதுக்காக ஒரு டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கான ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை NPM வழியாக நம்மளால் ஈஸியாக பண்ணிட முடியும். இதுக்கு ஆல்ரெடி NPMல CLI கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணாலே போதும். இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்மளுக்கு ரன் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான சில கமெண்ட்ஸ் இருக்குது. லைக் ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும்னா NPM init போடணும், ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும்னா NPM install mongoose, இல்லைனா NPM install express, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். இல்லை நம்ம ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா NPM start, அதை நம்ம யூஸ் பண்ணணும். தென் வந்து ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு, டெப்ளாய் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே NPM build, NPM deploy கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இப்போ Node.jsனால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் நம்ம Node.js யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்திருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் Node.js எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, தென் Node.jsக்கான சில கோர் மாடியூல்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். தென் வந்து Node.js யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெப் சர்வரை பில்ட் பண்ணுது அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.